ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மாதம் எப்படி முடிந்ததுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ வேகமாய் நாட்கள் போய்கொண்டிருந்தாலும் புது மாதத்தில் தேவன் நமக்கு நல்லவராகவும் பாதுகாவலராகவும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லவராக இருக்கிற இயேசுவை நாம் அறிந்து அவருக்காய் ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் காணப்பட தேவன் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆன்லைனில் எங்களை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பிசிஏ குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தம், அநீதி நிறைந்த உலகத்தில் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீதிமான்களாய் நிறுத்துகிற ஒரு வாக்குத்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக அநீதியை விளைவிக்கும் போது அது நடுவில் அதிலிருந்து விடுவித்து நாங்களே நீதிமானாய் நிறுத்துகிற ஒரு வாக்கத்தை உங்களுக்கு தந்து நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ்ஐயா 54:17 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான அவளுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியில் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல போகும். இரண்டாவதாக, நமக்கு விரோதமாய் பொய்யாய் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் நமக்கு ஜெயம் தருவார். மூன்றாவது, இவைகள் ஊழியக்காரருக்கு சுதந்திரம் சொல்வது, சர்வன்ட் ஆஃப் காட், அவங்களுக்கு சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய நீதி, அதாவது நான் முதல்ல சொன்ன அநீதி நிறைந்த உலகத்தில் நமக்கு அநீதியை விளைவிக்க பார்க்கிற, இல்லாவிட்டால் பொய்யான குற்றச்சாட்டுகள் நமக்கு விரோதமாய் நமக்கு செயல்பட்டு நம்மளை நம்மை அநீதியுள்ளாய் மாற்றுவதற்காய் செயல்படுகிற உலகத்தில் கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது, கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கும்போது, இந்த தேவன் நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதபடி, நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற பொய் சாட்டுகளை, இல்லாவிட்டால் பொய் வார்த்தைகளை அதன் மேல் நமக்கு ஜெயம் தந்து, எங்கே நம் அநீதினால் பாதிக்கப்பட்டோமோ அந்த இடத்துல நீதி உள்ளவர்களாக நிறுத்த வல்லமை உள்ள ஒரு வார்த்தை தான் இன்றைய மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். இது நம்ம புரிந்து அதுக்கு என்ன செய்யணும்? இது எப்படி, அதாவது பொதுவாகவே நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்படியே நம்ம கலங்கி போய் நமக்கு எல்லாமே இழந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்போ இப்போ நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் எழும்போது, நமக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகள் வரும்போது, நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அநீதியாய் இந்த உலகம் என்னை குறித்து சொல்லும்போது நீதிமானாய் நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் உண்டு என்று நம்பி அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து, அதுக்காக நம்ம வேதனைப்படாமல், கவலைப்படாமல், சண்டை போடாமல், கோபப்படாமல், டென்ஷன் ஆகாமல் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கும்போது, எங்கே நமக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்கள் வாய்க்காம போகும். இரண்டாவதாக, அநீதி நிறைந்த உலகத்தில் நம்மேல் குற்றச்சாட்டுகளை தேவன் நிரூபித்து நாம் நீதி உள்ளவர்களாய் நம்மை நிறுத்துவார். இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக வாழ்க்கையில் குற்றச்சாட்டுகள், அதாவது பொய்யான குற்றச்சாட்டுகள் நிமித்தமாய் அநேகர் நொடிந்து போய் இருக்கிற நாட்கள் இது. பொய்யான காரியங்களை சொல்லி நீதிவான்களாய் இருக்கிற நம்மை அநீதி உள்ளவர்களாய் நம்மை உலகம் மாற்றிக்கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம நம்பணும், நம்ம செய்யாத தவறுக்கு நம்மேல் குற்றம் சாட்டுமேனால் இது ஒரு நாள் என் தேவன்
அதிலிருந்து எனக்கு ஜெயம் தருவார் என்று நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நாம் வாழுமையானால், இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் தேவன் தன் உண்மையை வெளிப்படுத்துவார். அந்த பொய்யை ஆண்டவர் அதை பொய்யாக மாற்றி அதன் மேல் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னால், எங்கே அநீதியாக இந்த உலகம் நம்மளை சித்திரீகரிக்கும் போது, இல்லாவிட்டால் நம்மை வரையும் போது, அநீதி நிறைந்தவர்கள் பொல்லாதவர்கள் சொல்லி நமக்கு விரோதமாய் செயல்படும் போது, அது அவங்க நடுவில் நம்மளை நீதிமானாய் நிறுத்துறதுதான் நம்முடைய தேவனுடைய காரியங்கள். அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் மேல், அதாவது தேவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு பாதுகாப்பையும் எதிர்ப்புகள் மீதான வெற்றியையும் உறுதிப்படுத்துகிறது. உங்களுக்கு எதிராய் வரும் தீய சூழ்ச்சிகள், பொய் குற்றச்சாட்டுகள் தோல்வி அடையும் என்பதையும் நீங்கள் நீதிமான்களாக நிலைநிறுத்தப்படும் என்பதையும் இது குறிக்கிறது. இந்த வசனம் குறிக்கிறது. இதில் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் மறுபடியும் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். எங்கே உங்களுக்கு அநீதி கிடைச்சிருக்கிறதோ, எங்கே உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறதோ, எங்கே உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் செயல்பட்டு இருக்கிறதோ, எங்கே குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு நேராக வந்தோ, அங்கே தேவனை நம்பும்போது நிச்சயமாய் ஒரு ஜெயத்தை தருவார். அதன் மேல் வெற்றியை தருவார் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்பதற்கு ஆன்லைனில் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களும் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகும் என்று உங்களோட வாக்குத்தமாய் இருக்கிறபடினால், எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற நாவுகள் குற்றப்படுத்தாது என்று சொல்லி வார்த்தை இருக்கிறபடியினால், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களும் எங்களுக்கு விரோதமாய் வருகிற குற்றச்சாட்டுகளும் அதிலிருந்து ஜெயம் தந்து, ஆண்டவரே, இது ஊழியக்காரோட சுதந்திரமாகவும் நாங்கள் அநீதி உள்ள இடத்துல எங்களை நீதிமான் ஆக்கிறவர் என்றும் எங்களுக்கு சொல்ல வார்த்தையின்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீதி உள்ளவர்களாய் காணப்பட, அவருடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றி, குற்றச்சாட்டுகளை வெற்றியாய் மாற்றி, தோல்வியாய் இருக்கிற சூழ்நிலையை ஜெயமாய் மாற்றக்கூடிய, விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் பலிக்காமல் போகத்தக்கதாக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஜெயம் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. தேவ கருத்தில் அடிங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வாக்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஆண்டவரே, எங்கெல்லாம் அநீதியோடு நிற்க, அநீதி, இந்த உலகம் எங்களுக்கு அநீதி என்று சொல்லப்பட்ட இடத்துல ஆண்டவரே, நீர் உம்மை நம்பினபடியினால், நீர் எங்களை நீதியுள்ளவர்களாய் நிறுத்தினபடியினால் உமக்கு நன்றி. எல்லா துதிகரமாக உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.